கணவனே கண் கண்ட தெய்வம் என்று கணவனுடைய வாதத்தை பணிந்தபடியால் இந்த பரந்த உலகத்துல மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்போடே வாழ்ந்திருப்பி மஞ்சளும் குங்குமத்தோடு நாங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்போம். தங்களுடைய சித்தம் எங்களுக்கு பாக்கியமாகட்டும் சுவாமி. மரியாதைக்குரிய செட்டிப்பட்டி சின்னவர். செட்டிப்பட்டி சின்னவர்னா தென்னாட்டு சிங்கம் அப்படி என்று பெயர் எடுத்தவர். அவரோட ஆடக்கூடிய நமக்கு பாக்கியம் அப்ப நமக்கு கிடைச்சது. நிறைய நாடகத்துல அவரோட இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் நமக்கு எல்லாம் கிடைத்தது. அவர் மருமனாக விளக்கக்கூடிய அண்ணார் அவர்கள் நமக்கு எத்தனையோ நாடகம் வாங்கி கொடுத்து நிறைய ஊருக்கு நம்ம அறிமுகப்படுத்தினார். அவர்களும் இந்த காளியம்மனுடைய அறுபட்டு நோய் நொடி இல்லாம சுகசிரியாய் வாழ வேண்டும். ஐயா செட்டிப்பட்டி சின்னவரைய எங்கய்யா போயிட்டாரு? அவரெல்லாம் நம்மளை விட்டுட்டு மேலாகும் போய் விட்டாருப்பா. எங்க சாமி போனாங்க? சாமி பாதம் சேர்ந்துட்டாருப்பா. சாமி பாதம் சேர்ந்துட்டாரா? ஆமா. ஏன் சாமி செட்டிப்பட்டி சின்னவரையா சாமி பாதம் போயிட்டாருன்னு சொல்றீங்களே? ஆமாடா. ஏன் சாமி உங்களுக்கு எப்ப சாமி சாமி பாதம்? சாமி தங்களிடத்தில் ஒரு வார்த்தை முடித்து நந்தவனம் சென்று நறுமலகளை பறித்து வந்து தங்கள் பாதார கமலங்களுக்கு பூஜிப்பது என் சகோதரிக்கும் எனக்கும் வேலை. என்றைக்கும் இல்லாதபடிக்கு தேவிமார்கள் அழைத்து வாழ மந்திரிவார இடத்துல கோரி இருக்கிறீங்க. என்ன காரணம்? எதற்காக சுவாமி? இவ்வேளையில இந்த வேலையில ஒரு கட்டிய கணவன் எதுக்கு அழைத்திருப்பான்னு தெரியாத உனக்கு கண்ணி ஆதிலட்சுமி என்ன மட்டும் பார்த்தா மூஞ்சி மட்டும் பாக்குறேன், அவளை மட்டும் பார்த்தா மேலந்து கீழே வரையிலும் பாக்குறேன். அப்படி என்கிட்ட என்ன இல்லாத சென்றாக புத்தி அடி எப்ப பார்த்தாலும். ஒரு அப்பாவி
அப்படியா? கடைசியா வந்தவன் கடைக்குட்டி. சரி ஆகட்டும். ஏதோ சட்டமாகிறது. இந்த நேரத்திலேயா நாரதம் வரும்? இப்படி நாம நடந்துக்கிற விஷயம் இந்த நாரதனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, ஊரா சொல்லிடுவோம். நாங்கள் என்ன செய்வது? அதனால நாரதனுக்கு சாப்பிடுவதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய நான் அவளத்துல பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சாமி ஐயா தரினம் தரினம் தாத்தா பலவிதமான மலர்களை கொண்டு வந்து இந்த பேரப்பிள்ளை பாதத்தை பணிந்து திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய இன்றைக்கு கண்ணனை தேடி வந்திருக்கிறாய். சாரதா தாத்தா, நீ காரணம் இல்லாத கால் எடுத்து வைத்திருக்க மாட்டாய். நாரதா, உனக்கு கலக நல்லோ உனக்கு இன்னைக்கு எங்கேயுமே கலகம் கிடைக்கல போல தெரிகிறது. அதனாலதான் இந்த கண்ணனை தேடி வந்திருக்கிறாய்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? தாத்தா தாத்தா பூலோகம் சுத்தி வந்தேன் சுத்தி வந்தேன்.
அதிசயத்தை கண்டு வந்தேன் தாத்தா. தேவலோகத்தில் இல்லாத அதிசயம் பூலோகத்தில் இருக்கிறதா? உண்மை. என்னடா சொல்ற தாத்தா? நான் பூலோகத்தில் வழியாக வரும்பொழுது விரல் சோடு ஆலாமரம், அதுல விழுதுகள் 10,000, 8,000 இலைகள் தாத்தா. என்னடா சொல்ற? அதிசயத்தை கண்டேன். விரலசோட ஆலமரம். ஆமா. அரை விழுதுகள் 10,000. ஆமா. என்னால நம்பவே முடியலையே. நான் பார்த்துட்டு வந்தனே. அப்பா ஏன் தொற இவன் சொல்றான், இவனை நம்பி போலாமா? ஏய், நான் இங்க தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் கூப்பிடுறேன்? உங்க பேர மொழி பார்த்தா திருட்டு கூதி மொழி மாதிரி நாரதா, விரல சோட்டு ஆலாமரம், விழுதுகள் 10,000. இந்த அதிசயத்தை நான் பார்க்கணும்னு என் மனதாகப்பட்டது துடிக்குது. அதை உங்களிடத்து சொல்லிவிட்டு போகலாம் என்றே வந்தேன். என்ன சொல்ற? ஆமா. டேய், இது உடனே பார்க்கணும். அப்படியா? போலாமா? ஆகட்டும். காலத்தில் உள்ள புதுமைகளை பார்க்க வந்தோம். இந்த புதுமைகளை பார்க்க வந்த இடத்துல நந்தா, முகுந்தா, நாராயணா, கண்ணா, கார்மேக வண்ணா அப்படி என்னை யாரோ நினைத்து வருத்தத்தோடு துதி செய்கிறார்களே, அவங்களை யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம். தாத்தா, உலகத்தில் 1000 பேர் இருக்கிறார்கள். உங்களை நினைக்காத நேரம் இது. யாரும் ஏதோ செய்து கொண்டு போகிறார்கள். வாங்கள் நாம அதிசயத்தை பார்ப்போம். நாரதா, ஒரு பெண்ணுடைய குரல் போல் தெரிகிறது. ஏண்டா அவ்வளோ அழுவகன் சிந்தனையா இருக்கிறா, இத கண்மூடித்தனமா எப்படி வேடிக்கை பார்த்துட்டு போறது? தாத்தா, நான் சொல்றத கேளு, வேணாம் போகாத. நாரதா, அதிசயம் எங்க போய்விட போகிறது? அதிசயம் அவ்விடத்திலே தானே இருக்கும். அங்கேதான் இருக்கும், அங்கேதான் இருக்கு. பிறகு பார்த்துக் கொள்வோம். பெண்ணு யாருன்னு பார்த்துட்டு வந்தோம். தாத்தா, நான் சொல்றது கேளு, வேண்டாம். நாரதான் கூட்டிட்டு வந்தா இப்படி ஆகி போச்சு. நீ ஏன் மேல குறை சொல்லக்கூடாது. வா போலாம். எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. எனக்கு புத்தி சொல்லும் அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? தாத்தா, அப்படி சொல்லவில்லை. கண்ணா பரலாமா, ஒரு பொம்பளை அழுவறான்னு சொல்றேன், இப்படி ஈவரக்கம் இல்லாத பேசிட்டு இருக்கிறேன். தாத்தா, நீ பேசாத. கல்லாவோ மனுச்சு நாரதான் கூட்டிட்டு வந்தா இப்படி ஆகி போச்சு. நீ ஏன் மேல சொல்லக்கூடாது. பேசாதன்னு சொல்லிவிட்டேன். சரி, எதுக்கு கொஞ்சம் போய் பார்த்துட்டு தான் வரும். எம்பெருமானே, என்னை காப்பாற்ற மாட்டாயா கடவுளே? கல்லுக்குள்ள இருக்க தெரியும், வயிற்றுக்குள்ள இருக்க சிசுவை கட்டி காப்பாற்றக்கூடிய எம்பெருமானே, என்னை யாரும் படுத்த மாட்டாயா சுவாமி? மாயவா, எங்க அப்பா இந்த நாரதனுக்கு எதுக்குடா உனக்கு கெட்ட எண்ணம்?
அதிசயமே இங்கதான்டா இருக்குது. செம்ம பிகர வந்திருக்குது. அடி 16 வயசுள்ள மாடு உங்கள் பாதத்துக்கு 1000 கோடி வழிபட்டு கோடி நமஸ்காரம் செய்கிறேன் சுவாமி. டே மன்மதா, ஏன் மன்மதன் மன்மதா 8 பட்ட சிறிகள் 16,000 கோபி சிறிகள் இருந்து என்னடா புண்ணியம், என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு பெண்கள் இருக்கிறார்களா? ஒருத்தர் இல்ல சாமி. மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல், மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல், மூன்றாம் வரை சந்திரனை போல் நெற்றி, கரு வேப்பலை போல் பெருமம், ஆத்து மணல் போன்ற தாழ்வாய்கள், மீன் மச்சங்கள் போன்ற வெளிகள், வெண் சங்கு போன்ற கழுத்து, மன்மதன் கனை போல் அவள் கும்பஸ்தனங்கள், சிட்டு உடுகை போல் அவள் இடுப்பு, கொஞ்சம் கீழே தலவான இடை போல் அவள் அடி வயிறு, கொஞ்சம் கீழே தன்னிலே சுழகின்ற சுழல் பூச்சி போல் அவள் தொப்பலும், பக்கமா வந்துட்டோம் 2 இன்ச்சு கீழே, அவள் இடை அழகு, இன்னும் கொஞ்சம் கீழே அவள் தொடை அழகு, சொல்ல ஆதிசேஷனை போல, ஆதிசேஷனை போல் அவள் வடமும், அதேதான் சிற்றெரும்பு போல் அவள் ரோமமும், ரோமம்னா மசுரா கேட்டு பாடும் பார்வை, துண்டு கால பேச்சு, சீலைக்கேத்த புடவை, புடவைக்கேத்த ஜாக்கெட், இது பேசவே கூடாது. என்னதான் செய்யணுங்கிறீங்க? நான் யாருனாலும் முதல்ல தெரியுதா? வேண்டாம், உன்னை பத்தி எதுவுமே நீ சொல்ல வேண்டாம். பாருங்க, நான் சொன்னா கேளுங்க, என் வார்த்தை கேளுங்க. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த காரியம் செய்யுங்க. மன்மதா, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியும்? அடிக்கு முட்டு போட்டீங்கன்னா கட்டை சாய்ச்சிருவேன். வேண்டாங்க, என் வார்த்தை கேளுங்க. போட சொல்றான், மறுபடியும் எடுத்துட்டு போறான், மறுபடியும் போட சொல்றான், எடுத்துட்டு போறான்.
போடாது இருக்கிறதே பரவாயில்ல. எப்ப போறது நீ எப்ப வேலை விடுறது எப்ப கூடி போடவே இல்லையா? நீ எங்கடா போறது விடுற கோபாலி சாமி செய்யலையா? பரவாயில்லடா அதான பரவாயில்லப்பா காத்து கருப்பே தான் இந்த தன்னன் தனிமையில் நீ வண்டி ஒரு படுத்துக்கிட்டே பொம்பளை பிள்ளை இப்படி கேட்டா எவனா நான் சொல்றது கேளு. கம்பளை போன நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். முதல்ல நான் சொல்றது கேளுங்க. நீ கேட்கற வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாதான் இருங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வேண்டாங்க. ஐயோ நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பேர்பட்ட அதிசயத்தை கொண்டாந்து காட்டுக்கிறியே பாலும் பரமசிவனே. உசுரமுள்ள வரைக்கும் மறக்க முடியாது. இது என்னடி முள்ளாட்டம் மேலெல்லாம் குத்துமே இப்படி நகையா போட்டு வச்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? கழட்டி ஒரு பக்கமா வச்சிடலாம். ஐயோ நீ அதெல்லாம் எதுவும் கட்டுவ. நான் சொல்றது நல்லா முழுசா கேளு. இந்த இடத்துல இது வேண்டாங்க. என் பேச்ச கேளு சாமி. எவ்வளவு படுத்துக்கிட்டா பெஞ்சில எங்கடா படுத்துக்கிட்ட விட்டாதாண்டா தூணுக்கால போய் அழுத்தி வச்சுக்கா. சொல்ல சரி சுத்திர என்ன பிடிக்குது உனக்கு? ஐயோ உன்னை பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்குதா? அப்படியே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுங்க. எப்படிங்களா என்கிட்ட இப்படி பேசாதீங்க. வேண்டாங்க. இந்த வேலையில செய்யக்கூடாது. என் பேச்ச கேளு. வேண்டாம் சொன்னா கேளு. காமத்துக்கு கண்ணில்லை அப்படின்னு எழுதி வச்சான். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி அழகுடைய பெண்கள் இருப்பதனாலதான். சரி இனி பேசவே கூடாது. என்ன பேச விட்டாதானே பேசுவேன். எங்க பேச விடுறேன்? சொல்றது கேளுங்க. யாரு? நானேதான். ஏன் அப்படி ஊங்குற? அப்போ நீ அழகா தாண்டி இருக்கிற. ஐயோ கடவுளை எதுக்கு தாய் இந்த அழக உனக்கு படைச்சாடும். நாரதா அவனை எதுக்கு இங்க கூப்பிடுறேன்? அவனை கண்டாவே எனக்கு பிடிக்காது. நான் சொல்ற வரைக்கும் முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நடந்துக்கலாம். ஆமாங்க. அடி என்ன தரமோ சந்திரலாம் அடியே என்னாடி போல வாழ்ந்திடலாம்.
பொழைக்காது. பயங்கரமான அஞ்சனை குட்டி தண்ணி ஊத்திக்க. எதுக்கு? அப்பதான் பாவெல்லாம் போகும். எந்த ஒரு தீட்டும் இல்ல. ஐயோ அப்பா கேளுடியா. ஐயோ அப்பா குழந்தையா அடிக்கிற ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தைன்னு பாக்குறேன் பாரு. ஆமா கொண்டா. இப்ப குழந்தைய படிக்கிற யாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப யாரு சொல்ல? நான் யாரு சொல்ல? ஆமா சரி இங்கதானே இருப்பேன். ஆமா நான் இப்படியே போயிடுவான்னு மட்டும் நினைக்காத. சரி ஏய் கம்மனு இருந்தா நான் இப்படியே போயிடுவான்னு மட்டும் நினைக்காத. நான் அடிக்கடி உன்னை பார்க்க வந்துகிட்டே தான் இருப்பேன். அப்படியா? நான் போயிட்டு வரட்டுமா? நான் போயிட்டு வரட்டுமா? நான் யாருன்னு சொல்றதுக்கு நொட்டையா? நான் யார் தெரியுமா? நான் யாரு? என்னோட சேர்ந்தோன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுல்ல. தாயாரி கொண்டு போய் சொல்றேன். ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தைய பாக்குறேன். ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறா? பாக்குறேன், நான் பாக்குறேன். பார்க்காத. அம்மா நான் ஒரு டைம் பாக்குறேம்மா. நீ பார்க்காத. அப்படியே நீ பிடிச்சி நான் சரி, பாரு பாக்குறேன். பாரு பாரு. என்ன என்ன இரு பார்க்கலாம். என்ன முகத்தை எல்லாம் பார்த்தால் பையன் என்னை போலவே இருக்கு. அப்ப நான் என்னாச்சு? இல்ல பாக்குறேன். தாயாரி சின்ன மிளகாயாட்டு கொஞ்சம் இருக்குது பையனுக்கு. ஆம்பளை பையன் பிறந்திருக்குது. ஆம்பளை பையன் நான் யாருன்னு சொன்னதுக்கு ஒரு கேட்கவே இல்ல. இப்ப சொல்றேன். இப்ப என்னமோ மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாருல்ல. நான் யார் தெரியுமா? இங்க பாரு. ஆனா டேய் மன்னதா, இந்த பெண்ணு யாரும் இல்லாத ஒரு அனாதியாட்டு இருக்குது. அதுக்கு சாப்பாட்டுக்கு பாட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பப்ப கொடுத்துரு. நான் உன்னை அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன். சாப்பாட்டுக்கு நான் சொன்னேன். சாப்பாட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ சொல்லுவ. என்ன உன்னை விட்டா எனக்கு யாராவது உதவி செய்யறாங்க. இது வந்து ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி உனக்கு. ஆமா அவ உனக்கு வந்து எங்க வீட்டுக்காரிட்டு சொல்லி விடாதரா. ஒரு ஆடு காலி சாமி ஊரெல்லாம் சொல்லுவா தவிர உங்க வீட்டுக்காரிட்டு சொல்லு. ஆமா பேரு என்ன சொன்ன? சந்திரம்பான்னு தெரிவிக்கலாம். அடி சாமி ஒரு அழகா இருக்குது. அவ கூதி எப்படி இருக்கு? பேர் தெரியாம தான் வேலை விட்டானா? சரி கண்ணி சந்திரா டேய் இருந்தோம். எனக்கு பொண்டாட்டி பிள்ளை அப்படியா? இப்ப என்னோட சேர்ந்து இல்ல. நான் ஒருத்தி எங்க இருக்கேன்ல. இந்த குழந்தை யாரு பாத்துக்குவாங்க? யாரு பாத்துக்குவாங்க? வந்ததையும் வேலை முடிஞ்சது போலான்னு சொன்னா யாரு பாத்துருக்காங்க? யாரு பாத்துக்குவாங்க? யாரு பாத்துக்குவாங்க? நான் பாத்துட்டு இருக்குமா? அதே ஆள வந்தமா படுத்துமா பிள்ளை கஷ்டமா சப்போட்டு எப்படி அம்மன் நான் உன் பக்கம் தான் நிக்கிறேன். சொல்லு. அது வேலை விட்டுவிட்டு இன்னொரு தரமும் வாக்கலாம் வருவேன் போவனா. இது என்ன தேவடி? இருமா இருமா என் விட்டு எங்க போறீங்க? எங்க பாருங்க பிள்ளையா வாங்க வா. ஏய் சொத்த கட்டி சொத்த கட்டி. அதே ஆள வந்தமா படுத்தமா பிள்ளை பெத்தமா நான் போலான்னு போய் வாங்க வா. பிள்ளைங்க எப்படி எல்லாம் என்ன கொஞ்சின
எப்படி எல்லாம் எனக்கு பாட்டு பாடினேன். இப்ப அதே மாதிரி இந்த குழந்தை தாளாட்டு பாடி இந்த குழந்தை அழுவாத பாத்துக்கணும். எனக்கு சீலை அவங்க தான் தெரியும் தவிர கட்ட தெரியாது. தாத்தா அவனை புடிச்சிட்டு வா. தாத்தனை காணோம். கட்டி தாளாட்டு பண்ணு. குழந்தை மாதிரி கட்ட மண்ணை விட்டு அழுவுன்னு சொல்லுவல. தாத்தா எங்க ஓத்த ஓத்திக்கிற குழந்தைய புடி. பிடிக்கிறேன்டி. புடி. குழந்தைய பிடிக்கிறேன். புடி. நல்லா புடிச்சுக்கோ. தலைகளா பிடிச்சிட்டு இருக்கிற. தலைகளா பிடிக்கிற. குழந்தையில எடுத்து மில்றி பண்ண குழந்தை எடுத்ததுல அப்ப எங்க படிக்க தெரியுது உனக்கு? போறப்பம் பல கட்டுவியா? எல்லா சரி இங்கே வச்சுக்கியா? எப்படி நீ பிடிக்கணும்? புடி. இப்படி ரெண்டு கையில பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி. தாத்தா காணுமே. எந்திரி. ரோட்ல கூட அழகா பிடி. ஏற்பாடு எரியுது. டேய் இறா ஓத்த ஓத்தாங்கடா இறா பாத்தியா ஓடு. தாத்தா மேல ஏகப்பட்ட ஓத்தல கறங்க. ஐயோ என்ன ஐயோ குழந்தை அழுகுல. நான் தான் கொண்டுட்டு போறேன்ல. போடு. ரோட்ல போடு. நானே தான் கிருஷ்ணவாசம் போடுவாங்கறான். போடு. ஒரு ஆளு இப்படி இந்த வேலைய பண்ணிட்டா. போடு. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா தாளாட்டு. குழந்தை அழுகு யாரு? அது செவுத்துல சொல்லாத. ராரி ராரி ராரா பாடுறா. எனக்கு அப்பப்போ உதவி செய்வோம். வாடா எப்படி இல்ல நான் சும்மா வந்தேன். சந்திரா லோனுக்காரன் நான். என்னடா சொல்லணும்? ஹரிரா நாடான ஓத்து பார்த்தேன். பாட்டு என்னமோ பாட்டுனியே. என்ன பாட்டு? இன்னொரு தடவை பாட்டு பாடு. இந்த பாட்டு பாடு. மாறு மேல 2 கிளி. அதனடா கூலி நல்ல பாடுறா. எத்தனை சிக்கல் தான் கொண்டாந்து மாட்டி விட்டுட்டேன். என்ன தாத்தா நடந்துச்சு? அப்ப எனக்கு கண்ணை கட்டுற மாதிரி இந்த கவுத்த முடிச்சியா தொங்கிட்டு இருக்கிற? கவத்தை முடிச்சு உனக்கு தொங்குற மாதிரி தெரியுது. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற தாத்தா? உனக்கு எதத்தாலமடா தாத்தா என்னடா நடந்துகிட்டு இருக்குது? கவத்தை முடிச்சு தொங்கிட்டு நீ கம்மனு விட்டாதா? குழந்தை அழுவாத பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். மண்டி அடிச்சு நல்லது கிடையாது. ஆட்டிதான் நமக்கு தெரியும். தாத்தா ஐயோ என்ன அது? நீ எந்த ஆள் கூட்டு வந்த? என்ன அது? இரு. ஆமா தாத்தா. இதே எதுக்கு தூக்கிட்டு வந்த? கடத்துல கீழே கடந்துச்சு. எப்படி தாத்தா கிடைச்சிச்சு? கீழே கடந்துச்சா? ரோட்ல அங்கேயே போய் கேள்ற போது நாராயண
ஆமா என்ன நடந்துச்சு? ஏன் என்ன போட்டு அடிக்கிறா? இது நடந்துச்சு. இது நடந்துச்சா? ஆமா அந்த குழந்தை எப்படி வந்துச்சு? ஓய் எப்படி வச்சா நீ என்ன சொல்லிட்டு போன? கீழே கடந்து எடுத்தீங்களா? ரோட்ல என்னன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். என் தாத்தனை கூட்டிட்டு வர உனக்கு துயரமும் கிடைக்கும்னு சொன்னேன். கிடைக்குன்னு சொன்னீல்ல? ஆமா கூட்டு வந்தீல்ல? ஆமா நேர்ல ஜாயின் பண்ணணும்ல? ஆமா அவர்கிட்ட நீ எங்க போன? எங்க தாத்தன் சொன்னேன் கேட்கல. கேட்கலையா? ஆமா அவர் இங்க வந்து என்னோட சேர்ந்து ஒரு ஆண்மகம் பிறந்திருக்குது. என்ன ஆம்பளை பையன் அட சண்டாட முட்டாரு. சரி எப்படியாவது சுய வழி கொடுத்துட்டு போறேன். இல்லையா உன்னை கொண்டு விடுவேன். நான் எத்தனை நாளைக்கு இந்த பொம்பளை கொஞ்சம் பறவைங்கெல்லாம் ரோட்ல படுக்க வச்சு எனக்கு பிள்ளை கொடுப்பாங்க. நான் அதை பறவை அதுக்கு நான் நம்ம ஓலைக்காரி வச்சிருக்கோம். தாத்தா நான் அப்பயே சொன்னேன்ல, நீ கேட்டியா? தாத்தா என்ன தாத்தா? அதே அப்பா போலாங்க. நான் அப்பயே போவானான்னு சொன்னேன். என்ன இப்படி சிக்கல்ல கொண்டு மாட்டி விட்டீங்க. நீயா நானா? எப்படியாவது எனக்கு சீவடியும் கிடைக்கணும். என்ன இவருனால வந்து குழந்தை பெற்றதுதான் மிச்சம். உன்னை யாரு இருக்கிறாங்க? இருக்கட்டும். நீ என்ன சொன்ன? நீ வாழ்க்கை மாதிரி நான் ஒரு குழந்தை பெற்று விட்டேன். ஆமா ஒண்ணா பக்கத்து ஒண்ணுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது கேளு 100க்கு 100 தான் சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தையோட வச்சுக்க. நான் வரும்போதே எங்க தாத்தா கிட்ட சொன்னேன். என்ன வேணாம் தாத்தாது. ஓ அப்பா சரி விடு. இதுதான் நடந்து போச்சு. சரி இன்னொரு வழி இருக்குதே. இன்னொரு வழி இருக்குது. இன்னொரு வழி இருக்கா? அடிக்க மாட்டேன்ல? அடிக்க மாட்டோம் சாமி. இல்ல நான் வர்றேன். எப்படியாவது எனக்கு சுய வழி கிடைச்சா போதும். இன்னொரு வழி எப்படி? அடிக்கிறியே? அடிக்க மாட்டேன். சத்தியமா அடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன் சத்தியமா. சொல்லு சாமி சொல்லு. இன்னொரு தாத்தன் யாரு? ஐயோ இன்னொரு தாத்தங்கிறாரு. யாரு? அவரையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ நாரதா, இன்னொரு ஆள் இருந்தாதான் எனக்கு சுய வழி. நாரதா ஐயோ நான் தான் செத்துட்டு போயிடறேன். என்ன கொண்டு விடாதமா பாசாங்க. எனக்கு எப்படியோ சுய வழியும் கிடைக்கணும். சந்திரா சந்திரா சொல்லுங்க. எங்க தாத்தன் சிவபெருமான் இருக்கிறாருல, உலகமெல்லாம் படியலக்கும் சிவன். ஆமா இவரு கிடக்குறாரு. இவரு வந்து பெண்கள் மேல மோகம் கொள்வாரு. ஆனா விஷயம் தெரிஞ்சார உள்ள புந்துட்டாரு. காரியத்துல ஒண்ணும் இருக்காது. ஆமா சரி அதனால அவரை கூட்டு வந்தா எனக்கு சுய வழி கிடைக்கும். நாரதா உன்னதான் நம்பி இருக்கிறேன். இந்த ஆளை கூட்டு வந்து ஒரு பிள்ளை பெற்றதுதான் மிச்சம். சரியா? நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் வந்தாலும் எனக்கு சுய வழியும் கிடைக்குமான்னு பாக்கலாம். சீக்கிரம் போயிட்டு வா. ஆகட்டும் சீக்கிரம் போயிட்டு வா. வர்றேன் சீக்கிரம் போயிட்டு வா. இங்கே நாரதா சீக்கிரம் போயிட்டு வா.